விஜய் வந்து அதிகாரத்துக்காக சண்டை போடுறாரு. ஆட்சியை மாற்றணும். அவர் பேசினார் பாருங்க, ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க. நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், மக்களுக்கு சேவை பண்ணணுன்றதுக்காக நன்றி கடன் செலுத்த வந்திருக்கிறேன். நேற்று ஒன்றும் இல்லை, தலைமைச் செயலகத்துக்கு வந்தார். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ அவரை வந்து இஸ் த பாப்புலர் லீடர் இன் டுடேஸ் தமிழ்நாடுங்க. அதில் மறுக்கவே முடியாதுங்க. அவர் வந்து நடிகர், அதனால் வந்து சரி கமல்ஹாசனை வர சொல்லுங்கள், ரஜினிகாந்தை வர சொல்லுங்கள், இல்லை உதயநிதியை வர சொல்லுங்கள், இல்லை யாரையாவது அஜித்குமார் கூட வர சொல்லுங்கள். அவரை சிறுமைப்படுத்துகிறாங்க இவங்க. விஜய் வந்து நாட் பாப்புலர் நாட் பிகாஸ் ஆஃப் சினி ஆக்டர். அவருடைய ஒரு நல்ல எண்ணம், மக்களுக்கான ஒரு செயல்பாடுகள், மக்கள் நலன் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை, இதுதான் அவரை மக்கள் கவர்ந்துருக்குறாங்களே தவிர அவர் சினிமா ஆக்டர்னா எவ்வளோ ஆக்டருங்க இருக்காங்களாங்க. தமிழக வாழ்வு உரிமை, நீங்கள் கூட டிவிகேன்னு சொன்னீங்க இங்கிலீஷில். திமுக தான் அவரை 234 தொகுதியிலையும் நிறுத்துங்க. பேர் வேறு இருக்குது அவருக்கு, அடிஷ்னல் குழப்பத்துக்கு டிவிகே. புரியுதா உங்களுக்கு? நாங்களும் டிவிகே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஜனங்களை குழப்பலாம் இல்லை. திமுக ஆட்கள் இதில் வந்து எம்டன்ங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், சசிகலா ராமதாஸ் கூட்டணியை கூட உருவாக்கி இருப்பது திமுக தான். அந்த கடைசி நாள் கூட வேல்முருகன் அவ்வளோ புகழாரம் பாடுறாரு. இல்லை, இந்த 2 பேரையும் உருவாக்கி தனக்கு எதிரான வாக்குகள் தாவேகாவுக்கோ அதிமுகவுக்கோ போகாமல் மடைமாற்றம் செய்யுது. தலைமட்டத்தில் கீழ்மட்டத்தில் ஃபீல்டு லெவலில் தாவேகா கேடர்ஸ் வந்து அப்படி பம்பரமாக வேலை செய்கிறான். ஆனால் இங்கே திமுக அதிமுகவில் எல்லாம் கரகண்டவங்க, அசைய மாட்டாங்க, வயசானவங்க. ஸோ ஆமாம், அதனால் இந்த போட்டியில் யங் பிளட் இருக்குல்ல, இது வேகமாக ஓடி வந்துடும். இவங்க வந்து பணம் மற்றதெல்லாம் வசதியாக இருக்கலாம், ஆனால் அவங்களால வந்து இவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. கரூர் சம்பவம் ஒரு கரும்புள்ளியாக தாவேக்காவுக்கு. ஆனால் அந்த கரூரில் இன்றைக்கி மதியழகன் நிற்கிறாரு. ஆனால் கரூரில் அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணி கரூரினோட கோட்டைன்னு சொன்ன இதில் பாலாஜி கோவைக்கு மாற்றப்படுறாரு. என்ன காரணம்? மாற்றப்படலைங்க, அவர் ஓடிட்டாருங்க. என்ன மாற்றப்பட்டாரு, அதுக்கு ஒரு பெரிய நாகரிகமாக சொல்கிறீங்க. இவர் ஓடிட்டாருங்க. அந்த பாவம் இவரை விரட்டும்ன்றது அவருக்கு தெரியும். இந்த ஆள் பெரிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டு பண்ணார்ல, தாவேக்கா தான் இது காரணம்னு. இந்த ஆள் அங்கே நின்று இதுக்கு சண்டை போடலாம்ல, தாவேக்காவுக்கு பழித்திக்கலாம்ல. ஏன் நீ கோயம்புத்தூர் தெற்குக்கு ஓடுற? ஏன்னா அவருக்கு தெரியும் மக்கள் வந்து தன்னை பழி வாங்கிடுவாங்க, தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிடுறதுக்கான காரணம் என்ன? எப்படி 2 ஜெயிச்சாருன்னா 1 பண்ணி தான் ஆகணும். பொருட்செலவே அதிகம். என்னை பொறுத்தவரையில் யாரோ அவரை தவறாக வழிகாட்டியிருக்காங்க. ஏங்க விஜய் வந்து என்ன கரணம் அடித்தாலும் விஜயை யாராலும் தோக்கடிக்க முடியாதுங்க தமிழ்நாட்டில். அது வந்து ஷுவர், அவர் ஜெயிக்கிறது உறுதி 2 தொகுதியில். ஆனால் ஏன் வேஸ்ட்டாக இப்படிலாம் பேச ஆரம்பிப்பாங்க? இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிலைய வித்வான்கள் கிளம்பிடுவாங்க. அவருக்கு பயம் பெரம்பூரில், அதனால தான். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா திருச்சி கிழக்கில் பயப்படுறாரு, அதனால தான் பெரம்பூர்லன்னு மாற்றி சொல்லுவாங்க. அங்கங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த பிரச்சாரத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. POV யூடியூப் சேனல் வழியாக இன்டர்வியூஸ், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்னு உங்கள் வியாபாரத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். For more details, contact 9655583088. திரும்ப இந்த வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வருவோம் சார். தாவேக்கோட வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மரிய வில்சன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விருங்கம்பாக்கம் தொகுதி அவருடைய ஓட்டுநருடைய மகன் அப்படிங்கிற மாதிரி. ஓட்டுநர் மகன் இல்லைங்க, அவர் அந்த இயக்கத்தில் அவர் பொறுப்பில் இருந்திருக்காரு. ஓட்டுநர் மகன் என்பதால் கொடுக்கல. அப்போ மகன் விஜயோட ஈடுபாடு இருந்து விஜய் மன்றத்தில் இருந்திருக்கிறாரு, அந்த கட்சியில் செயல்படுறாரு. அதனால தான் ஒரு அடிஷ்னல் தகுதினா ராஜேந்திரன் அவர் ஓட்டுநர், அவருடைய உதவியாளராக மாறி இருக்காரு. அவருடைய மகன் ஒன்று சொல்லலாம், அதுக்காக கொடுக்கல. அவர் பொறுப்பில் இருந்திருக்காரு. கம்பேரிசன், ஒரு பக்கம் மரிய வில்சனும் ஒரு பக்கம் ஒரு சாமானியனுக்குமான அங்கீகாரம் கொடுக்குறது. அவங்கள விட சாமானியனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அங்கீகாரம்ங்கிற பாயிண்ட் விஜய் எதை நோக்கி? இல்லை, அதாவது எல்லா கட்சிகளுமே வேட்பாளர் தேர்வு செய்யும்போது 2 பார்ப்பாங்க, வின்னபிலிட்டி, லாயல்ட்டி. இது 2ஐயும் பார்ப்பாங்க. ஒரு ஆள் வந்து நம்ம அமைப்புக்கு லாயல்ட்டியாக இருப்பானா, நமக்கு விசுவாசமாக இருப்பானா, அது பார்ப்பாங்க.
அடுத்தது விசுவாசமாக மட்டும் இருந்து தேர்தலில் நிற்க வச்சா ஜனங்க கிட்ட ஆதரவு இல்லாமல் தோத்துட்டான்னா அப்போ வின்னபிலிட்டி எப்படி, மக்கள் மத்தியில் இவனுக்கு ஆதரவு எப்படி இருக்குது, இவனுக்கு வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குதா, இதை தான் பார்ப்பாங்க. ஸோ விஜய் அது இல்லாமல் மூணாவது அவருக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னால், இவங்கெல்லாம் இனிமேல் தான் மக்கள்கிட்ட போய் அறிமுகமாக போகிறாங்க, புது ஆட்கள் தானே, எல்லாம் ஃப்ரெஷ் தானே, தன்னுடைய செல்வாக்கால் அவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவர் நம்புகிறாரு. தன்னுடைய வெற்றி சின்னம் விசில் வந்து அவங்கள வந்து ஓட்டு வாங்கி தரோன்னு அவர் நம்புகிறாரு. இது அவருடைய நம்பிக்கை. அதனால் அவர் என்ன பார்க்குறாருன்னா, வின்னபிலிட்டி இந்த லாயல்ட்டியை விட அவன் கேரக்டர் எப்படி, நல்ல ஆளா, சாமானியனாக இருந்தால் கூட, அதனால தான் உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு. மக்கள் விரோத நடவடிக்கை எதுவுமே நான் செய்ய மாட்டேன், மக்களுடைய காப்பாளனாக நான் இருப்பேன்னு அவங்கள தயார் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்துங்க 234 தொகுதிக்கும் அவர் இன்றைக்கி வேட்பாளர் அறிமுகப்படுத்துந்து, அப்புறம் புதுச்சேரியில் ஒரு 30 பேருக்கும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்கள அறிமுகம் படுத்தி வச்சது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக துணிச்சலான முடிவாக தான் பார்க்குறேன். ஏன்னா சாதாரணமாக வந்து இப்போ இவர் கூட சொல்கிறாரு, நம்ம வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி 234 தொகுதியிலையும் நான் நிற்பேன்றாரு. அது மாதிரி இல்லை விஜய் சொல்கிறது. சீமான் கூட தான் 117 பயிற்சி எடுத்துட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் பல காலமாக சொல்கிறாரு. அந்த மாதிரி கணக்கில் விஜய் இல்லை. விஜய் வந்து அதிகாரத்துக்காக சண்டை போடுறாரு, ஆட்சியை மாற்றணும். அவர் பேசினார் பாருங்க, ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க. நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், மக்களுக்கு சேவை பண்ணணுன்றதுக்காக நன்றி கடன் செலுத்த வந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக இன்றைக்கி பேசினார். ஸோ விஜய் நிறுத்துறது வந்து சண்டைக்கு சும்மா சண்டை போகிறதுக்காக இல்லை, நானும் நின்ன என் புருஷனும் கோர்ட்டுக்கு போனான்ற கதை கிடையாது. அதிகாரம் திமுகவை வீழ்த்தி அதிகாரத்தை நான் கைப்பற்றுவேன்றாரு. இதில் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் இருப்பாங்க, 2 போட்டி தான் இங்கே 5-3 6-3 எல்லாம் இப்போ நீ வச்சுக்கிடான்ட்டார். ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் தான் சண்டை, அதாவது தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் சண்டை அப்படின்றாரு. அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதிமுகவே தொடவே இல்லையா அவர். இவங்களும் நாங்களும் இருக்கிறோம், நானும் ரவுடி தான் ஏதோ பழனிசாமி வந்து குதித்தாலும் அப்படி போயா அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க. குழந்த மாதிரி வந்து இங்கே போய் நிற்காது, இந்த சண்டையில் எங்கேயாவது இடுக்கில் மாட்டிக்க போகிறேன்னு. அப்போது விஜயை பொறுத்தவரையில் அவர் சீரியஸாக இருக்கார் இந்த தேர்தலில். தாவாக்கா இருக்குது இல்லையா, தமிழக வாழ்வுரிமை, நீங்கள் கூட டிவிக்கேன்னு சொன்னீங்க இங்கிலீஷில், இதுக்காகவே அவரை தனியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. திமுக தான் அவரை 234 தொகுதியிலையும் நிறுத்துங்க, பணம் எங்கேருந்து வருது, ஆள் எங்கேருந்து வருது. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், சசிகலா ராமதாஸ் கூட்டணியை கூட உருவாக்கி இருப்பது திமுக தான். அந்த கடைசி நாள் கூட வேல்முருகன் அவ்வளோ புகழாரம் பாடுறாரு. இல்லை இந்த 2 பேரையும் உருவாக்கி தனக்கு எதிரான வாக்குகள் தாவேக்காவுக்கோ அதிமுகவுக்கோ போகாமல் மடைமாற்றம் செய்யுது. அந்த பழனிசாமிங்கிறது. ஆமாம்மா, பழனிசாமிக்கு 6 பேர் ஒரே பேரில் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் யோசிங்க, இப்போ இந்த ராமதாஸ் சசிகலாவுக்கு என்ன அஜெண்டா இருக்குது, அவங்கள பொறுத்தவரையில் மினிமம் அஜெண்டா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னென்னா தினகரனை தோக்கடிக்கணும், எடப்பாடியை தோக்கடிக்கணும் சசிகலாவுக்கு. ஏன்னா 2 பேரும் முதுகில் குத்திட்டாங்க. ராமதாஸுக்கு என்னென்னா அன்புமணி ஜெயிக்கவே கூடாது, கட்சி என் கையில் வரணும். இந்த 2 பேருக்கு இந்த லிமிட்டெட் அஜெண்டாவை திமுக அமைச்சர்கள் அழகாக பயன்படுத்தி இன்றைக்கி அவங்க வந்து திமுக தான் இதை நிறுத்தி இருக்குதுன்றதுல எனக்கு பலத்த சந்தேகம் இருக்குங்க. புரியுதுங்களா? அடுத்தது தமிழக வாழ்வுரிமை, பன்ருட்டியில் அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துருப்பாங்க, கருணாஸுக்கு கொடுக்குறாங்க, எல்லோரும் 2 கூட கொடுப்பாங்க. ஏங்க பிரேமலதாவுக்கு 10 கொடுத்துருக்காங்க. வாரி வழங்கும் வள்ளல் இல்லையா ஸ்டாலின். இதை என்னன்னா, நீங்கள் நிற்காதீங்க, தோத்துருவீங்க இல்லையா. தமிழக வாழ்வுரிமை கழகம் 234 தொகுதியில் போடலாம், ஆனால் ஜெயிக்க முடியாது. அதனால் அவர் நிற்க மாட்டாராம். யார்? வேல்முருகன். அவருக்கு வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க, ராஜ்யசபா இல்லை லோக்சபா இல்லை பணமாக கேஷ் ஆர் கைண்டு அதை வச்சுருப்பாங்க. நீ வந்து பேர் வேறு இருக்குது அவருக்கு அடிஷ்னல் குழப்பத்துக்கு, டிவிக்கே. புரியுதா உங்களுக்கு? நாங்களும் டிவிக்கே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஜனங்களை குழப்பலாம்ல. இப்போ ஒரே தொகுதியில்
ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம்னு 9 பேரை நிறுத்தினானுங்க இல்லை ராமநாதபுரம் தொகுதியில். யார் அந்த வேலையெல்லாம் பண்ணது? திமுக ஆட்கள் இதில் வந்து எம்டனுங்க. அதாவது இந்த தேர்தலில் வந்து இந்த சைக்கிள் கேப்பில் ஆட்டோ விட்டுருவானுங்க. ஏன்னா இதே வேலை தான். மக்கள் நலன் அப்புறம் நாட்டு நலன்லாம் கிடையாது. தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறது, எதிரியை எப்படி திசை திருப்புறது. இப்போ அவங்களுக்கு வந்து சரியான எதிரியாக விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு. இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணி விஜயை வந்து இப்போ இது பண்ணுவானுங்க. இப்போ திமுக அதிமுகவுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேங்க. இந்த தொகுதியில் இப்போ 13 அமைச்சர்கள் ஏங்க பாஜக கொடுக்குறாங்க? இப்போ என்ன பண்ணியிருக்கணும் பழனிசாமி? இந்த அமைச்சர்கள்லாம் மக்கள் நலனுக்கு எதிராக ஊழல் பண்ணியிருக்கான். இவங்களை நாங்கள் தான் தோக்கடிப்போன்னு அந்தந்த சீட்டை வாங்கி பணபலத்தோடு மோதனம் இல்லை. எல்லா 10 அமைச்சருக்கு மேலே பாஜக கிட்ட தள்ளி விட்டாங்க. அவனுங்க தலையில் கையை வச்சு உட்காந்துட்டு இருக்கானுங்க. எல்லாம் அவன் 100 கோடி 50 கோடி செலவு பண்ணுவானா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ இதில் ஒரு டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் நான் சொல்கிறேன். ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக அதுக்கு 60% கமிஷன், எதிர்கட்சியாக இருந்தால் திமுகவுக்கு 40%, திமுக ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா அதுக்கு 60%, எதிர்கட்சியாக திமுகவுக்கு 40%. இது எழுதப்படாத ஒரு உடன்படிக்கை செயல்பட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதனால் ஒருத்தர் எதிரின்னு நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு என்னாச்சு? எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னெல்லாம் பேசினார் ஸ்டாலின். வந்த உடனே இந்த வெளியே கொண்டு வரணும்னு 5 வருஷம் ஆச்சு. அவரே வெளியே போகிறாரு. அச்சா ரைட். அடுத்தது வேலுமணியை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க. இந்த ஊழல் அந்த ஊழல்னாங்க. வேலுமணி என்ன பண்ணுறாரு? அவர் ஜாலியாக இருக்கார். ரைட்டுங்களா? அதனால் திமுக அதிமுக என்பது ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களாக தான் நான் நினைக்கிறேன். நம்ம தான் இப்போ இந்த அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்தியன் டுபாக்கோ கம்பெனி ஐடிசின்னு இருக்குது. முன்னாலெல்லாம் அவன் பிரதான தொழிலே சிகரெட்டு உற்பத்தி பண்ணுறது தான். இப்போ தான் ஹோட்டல்ஸு ரிசார்ட்டுன்னு அவன் டைவர்சிஃபை பண்ணிட்டான் ஐடிசி. முன்னால் வெறும் சிகரெட்டு உற்பத்தி பண்ணுவான். ஒரு 10 வகையான சிகரெட்டை உற்பத்தி பண்ணுவான். சிசரும் அவன்தான், சேர்மினாரும் அவன்தான், வில்ஸும் அவன்தான், கோல்டு ஃப்ளாகும் அவன்தான். நம்ம என்ன நினச்சிக்கோம், இது வேறு கம்பெனி அது வேறு கம்பெனின்னு. அது மாதிரி தான் திமுக அதிமுகலாம் டிஃப்ரெண்ட் பிராண்டு, அவ்வளோதான். ஒரே பாலிட்டிக்ஸ் தான். மக்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, கொள்ளையடிப்பது, அவ்வளோதான். திராவிடம்னு பேசுறது. அதனால் வந்துங்க உண்மையான மாற்றாக இன்றைக்கி வந்து விஜய் வந்திருக்காருங்க. அந்த வேட்பாளர் இதில் வந்து இந்த மேடையை பார்க்குறது அதை விடமாட்டீங்க போல. எனக்கு நான் ரெடி பண்ணி கொஸ்டின் கேட்டுருந்தேன். இந்த மேடை இருக்குல்ல, பொதுவாகவே ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா சீமான் வரைக்குமே ஒரு ஓரமாக நிற்பார். நடு மைய புள்ளியில் இருப்பார். ரெண்டு பக்கம் இருப்பாங்க. அவர் கனெக்டே இல்லாமல் இருப்பாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது தன்னை முன்னிலைப்படுத்துகிறது தலைவன் தளபதி அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். அவர் இயற்கையாகவே அப்படிதாங்க. நேற்று ஒன்றும் இல்லை, தலைமைச் செயலகத்துக்கு வந்தார். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ அவரை வந்து இஸ் த பாப்புலர் லீடர் இன் டுடேஸ் தமிழ்நாடுங்க. அதில் மறுக்கவே முடியாதுங்க. அவர் வந்து நடிகர், அதனால் வந்து சரி கமல்ஹாசனை வர சொல்லுங்கள், ரஜினிகாந்தை வர சொல்லுங்கள், இல்லை உதயநிதியை வர சொல்லுங்கள், இல்லை யாரையாவது அஜித்குமார் கூட வர சொல்லுங்கள். அவரை சிறுமைப்படுத்துகிறாங்க இவங்க. விஜய் வந்து நாட் பாப்புலர் நாட் பிகாஸ் ஆஃப் சினி ஆக்டர். அவருடைய ஒரு நல்ல எண்ணம், மக்களுக்கான ஒரு செயல்பாடுகள், மக்கள் நலன் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை, இதுதான் அவரை மக்கள் கவர்ந்துருக்குறாங்களே தவிர அவர் சினிமா ஆக்டர்னால் எவ்வளோ ஆக்டருங்க இருக்காங்களங்க. சில பேர் சொல்லுவாங்க நயன்தாரா வந்தால் இதை விட பெரிய கூட்டம் வரும். ஆமாம், வேடிக்கை பார்க்க வருவாங்க. விஜயை வேடிக்கை பார்க்க வராங்க. விஜய் வந்து ஒரு பாப்புலர் லீடருங்க. இன்றைக்கி நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் அப்படிலாம் நான் ஆர்வம் சொல்ல. ஆனால் முதன்முறையாக 2026 நாம் எதிர்பாராத பல விஷயங்களை சந்திக்க இருக்கிறோம். தமிழ்நாடு இதுவரை சந்திக்காத தேர்தல் முடிவுகளாக அது அமையும் என்பதுதான் என்னுடைய ஆழமான புரிதல். விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிடுறதுக்கான காரணம் என்ன? எப்படி 2 இடத்துல ஜெயிச்சாருன்னா 1 பண்ணி தான் ஆகணும். அதாவது அதிகம் என்னை பொறுத்தவரையில் யாரோ அவரை தவறாக வழிகாட்டியிருக்காங்க. இதை அவர் தவிர்த்து இருக்கணும். 2 தொகுதியில் நிறுத்துறதின் மூலம்
ஒரு தொகுதியில் தானே அவர் எம்எல்ஏவாக இருக்க முடியும். ஆமா. என்னுடைய கணக்கு 2 தொகுதியிலையும் அவர் ஜெயிச்சிருவார். அப்போ ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணோம், அதுக்கு ஒரு தேர்தல், அரசு பணம் தானேங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இன்னொரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, அப்போ கொடுக்குறத இப்போ கொடுத்துட்டு போகலாம். அதனால் யாரோ அவரை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, தலைவரே நீங்கள் வந்து பக்கா மாசு, தமிழ்நாடு பூரா கில்லி மாதிரி நீங்கள் வந்து வட தமிழ்நாடு ஒன்று, டெல்டாவில் அந்த பக்கம் திருச்சிக்கு அந்த பக்கம் ஒன்று, ஃபுல் தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ராகுல் காந்தி நின்னார். அவர் பாருங்கள் இதில் நின்னார், அமேதியில் நின்னார், அப்புறம் வயநாடில் நின்னார், நார்த் இந்தியாவில். ஏன் அதுவும் இதுவும் ஒன்றாயா? அங்கே அவருக்கு உண்மையிலே சிக்கல் இருந்தது. அமேதியில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிக்கல் இருந்தது. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அவர் உள்ளே போயாகணும்னு காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணி தான் சாலிடாக வயநாட்டில் நிற்க வச்சாங்க. ஆனால் அவர் 2லையும் ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு ஆளை தான் போட்டு அது இடைத்தேர்தல் வந்ததுன்னு வச்சுங்களேன். சரி, அதே மாதிரி தான் இங்கேயும். ஏங்க விஜய் வந்து என்ன கரணம் அடித்தாலும் விஜய் யாராலும் தோக்கடிக்க முடியாதுங்க தமிழ்நாட்டில். அது வந்து ஷுவர், அவர் ஜெயிக்கிறது உறுதி 2 தொகுதியில். ஆனால் ஏன் வேஸ்ட்டாக இப்படிலாம் பேச ஆரம்பிப்பாங்க? இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிலைய வித்வான்கள் கிளம்பிடுவாங்க. அவருக்கு பயம் பெரம்பூரில், அதனால தான். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, திருச்சி கிழக்கில் பயப்படுறாரு, அதனால தான் பெரம்பூர்லன்னு மாற்றி சொல்லுவாங்க. அங்கங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த பிரச்சாரத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. அவர் கான்ஸ்டன்ட். இப்போ அங்கே ஒரு தொகுதினா அங்கே போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும்ல. அதை அவர் 10 தொகுதியில் வேலை செய்யலாமா? ஸோ யார் இப்படிலாம் சொல்கிறாங்க? இந்த 2 தொகுதியில் நின்னா தான் அவர் வந்து என்டையர் தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆல்ரெடி இஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் என்டையர் தமிழ்நாடு யூத்து, விமன் எல்லாருமே அவரை விரும்புகிறாங்க. அதனால் யார் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க அவருக்குன்னு தெரியல. அவர் அட்லீஸ்ட் வந்துட்டு இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு தொகுதி போதும், அதானங்க ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்றாங்களே. இது என்ன பர்சனலாக நான் விஜயை வந்து விரும்புகிறவன் தான், அவர் அரசியலை ஆதரிக்கிறவன் தான். ஆனால் இந்த மாதிரி சில தவறுகள் செய்யாமல் தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனையை வேலியில் இருக்கிறது நம்ம விட்டுக்கிற மாதிரி இருக்குது. 20 நாள் தான், 20 நாள் கூட முழுசாக நமக்கு. இப்போ தாவேக்கா போகிற வேகம் சரியானதா? இப்போ மறுபடியும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு ரோட்டில் வந்து கூட நின்னாருன்னா என்ன பண்ணி சார்ந்து பண்ணுறாங்க. அப்படி ஒரு சம்பவம் அழுத்தம் நடக்குது அப்படின்னா வந்து நின்னாரு என்ன ஆகும்? மக்கள் இனிமேல் தான் முடிவு பண்ண போகிறாங்கலாம் இல்லைங்க. இல்லை, ஆல்ரெடி பீப்புள் ஹவ் டிசைடட் யாருக்கு ஓட்டு போடணும், இந்த அரசு தொடரணுமா தொடரக்கூடாதான்னு. இதெல்லாம் சும்மா நம்மளை நாமளே சாட்டிஸ்ஃபை கேம்பெயின் இஷ்யூஸ் அதெல்லாம் அந்த காலங்க. இப்போ வந்து we are in a changed world. சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கிறோம். எப்படின்னா முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அவர் அந்த அர்ச்சனா பட்நாயகை சந்தித்தார் இல்லையா, அந்த செய்தியை போன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எப்போ பார்ப்போம்? மறுநாள் காலையில் பத்திரிகையில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த ஃப்ளோர் போகிறாரு. அதனால் அங்கே வந்து இது வந்து சமூக ஊடக காலம், டிஜிட்டல் யுகம். இன்றைக்கி பழைய மாதிரி வந்து அவர் பிரச்சாரம் போனோம், அவர் கையெடுத்து கும்பிடணும், அங்கே போலையே இங்கே போலையே. அவர் தான் டெய்லி பேசிட்டு தானே பாருக்கிறார். இப்போ இன்றைக்கி பேசினார், தாஜ் கோரமண்டலில் பேசினார் ஹோட்டலில். நான் பார்க்குறேன் ஒரு சேனலில் 1 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கான். அதை புரியுதுங்களா? ஒரு யூடியூப் சேனலில் மட்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் 234 தொகுதியில் இருக்கிறோம் அவர் பேசுகிறத கேட்டிருப்பாரா இல்லையா? அது பிரச்சாரம் இல்லையா? பிரச்சாரமே இல்லையா? அதனால் அது நம்ம இன்னும் அந்த பழைய ஞாபகத்தில் இருக்குங்க. அந்த மாதிரி அண்டா குண்டா கொடுக்குற ஏஜ்லேயே இன்னும் இருக்கும். நம்ம வந்து மாடர்னைஸ் ஆகலை. பரவாயில்ல, குளத்தூரில் ஜிபே அளவுக்கு வந்துருக்குறாங்க. முன்னாலெல்லாம் பேப்பரில் விடுவாங்க, காலையில் பேப்பரு பால் கவரில் பணம் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் திருமங்கலம் ஃபார்முலா மூக்க அழகிரி வந்து பஞ்சாமிர்தத்தில் கம்மல் போட்டு கொடுத்தாரு. இப்போ அதெல்லாம் ஓல்டு ஃபேஷனுங்க. இப்போ ஜிபே கேட்குறீங்க, பரவாயில்ல மாடர்னைஸ் ஆகிட்டீங்க. அதனால் இது வந்து ஏதோ இனிமேல் தான் ஜனங்களுக்கு தெரிய போகுது, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இவர் வந்து என்ன செய்ய போகிறார். எங்க எல்லாம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு கூட ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் வந்துடுது, யூடியூப்பில் வந்துடுது. அதனால் உங்களுக்கு புதுசாக என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அதனால் 20 நாள் தான் இருக்குது, 24 தான். என்னாயா 24? ஆனால் ஒன்று சொல்கிறேன், விஜய் தான்
வெளியே போலியே தவிர விஜய் பிரச்சாரம் இப்படி எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு கீழே வரைக்கும். ஆனால் விஜய் கட்சியின் தொண்டர்கள் அந்த லோயர் லெவலில் இருக்கிறவங்க, மிடில் லெவலில் இருக்கிறவங்க, மாவட்டத்தில் அவனுங்க பம்பரமாக வேலை செய்கிறானுங்க. இப்போ பெரம்பூருக்கு 1 மாதத்துக்கு முன்னாலேருந்து வேலை தொடங்கிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு? அவர் நாளைக்கு சும்மா போய் ஒரு பரப்புரை பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னால் அவங்க டோர் டு டோர் கேம்பெயின், பப்ளிக் கான்டாக்டு எல்லாம் இறங்கிட்டாங்க. அதனால் தாவேக்கா தொண்டர்கள் வந்து எள்ளுனா என்ன மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கானுங்க. இப்போ அந்த ஆர்வம், துடிதுடிப்பு, அனுபவம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த எலக்ட்ரோல் பாலிட்டிக்ஸில். ஆனால் ஆர்வம் தான் சொல்கிறேன், ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசு அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், திமுக அதிமுகவில் 87 வயசாகிற துரைமுருகன் 11வது முறையா 10வது முறையா 13வது முறை. 13 வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் பேட் நம்பர்னு. போன வாட்டியே காட்பாடியில் ஃபியூ 100 ஓட்ஸில் தான் அவர் ஸ்க்ரேப் த்ரூ ஆனார். ஏன் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டேன்றாரு? ரிட்டையர்மெண்ட் ஆனால் டிஎம்கே ஃபார்முலா படி அவர் பையனுக்கு கொடுப்பாங்களே, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டு தானே. இங்கே இப்போ பொன்முடிக்கு இல்லை, அப்புறம் கௌதம சிகாமணியா அவனுக்கு கொடுத்துட்டாங்க. காந்தி ராணிப்பேட்டையில் மந்திரியாக இருந்த ஒரு சீட்டு இல்லை, உடனே அவர் பையன். இங்கே அண்ணா நகரில் மோகனுக்கு இல்லை, உடனே அவர் பையனை இங்கே வில்லிவாக்கத்தில் போட்டிருக்காங்க, கார்த்திக்கு. அதனால் இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் தான். இங்கே வந்து எல்லாம் அப்பாவுக்கு இல்லைன்னா பையனை கொடுத்துருவாங்க, பையனுக்கு இல்லைன்னா வேறு யாருக்காவது கொடுப்பாங்க. அதனால் இது ஏன் துரைமுருகனை வந்து சுமக்கிறாங்கன்னு தெரில. அவரால் பாவமாக இருக்குது. எனக்கு என்னென்னா, சீனியரு, அனுபவம் வாய்ந்தவர் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆலோசகர்களாக இருக்கணும், ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடாது. இப்போ எம்எல்ஏ போஸ்ட் என்பதோ, எம்பி போஸ்ட் என்பதோ, அமைச்சர் என்பதோ உங்களுக்கு செயல்படக்கூடிய ஆளுங்க கையில் இருக்கணும். இல்லை, அது திமுகவில் மேடைகளே பேச ஆரம்பிச்சிடறாங்க. உதயநிதி கூட இளைஞர்கள் வழிவிடுங்க, திரும்ப அந்த மோதல் போயிட்டே இருக்கா? இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, தளமட்டத்தில், கீழ்மட்டத்தில், ஃபீல்டு லெவலில் தாவேக்கா கேடர்ஸ் வந்து அப்படி பம்பரமாக வேலை செய்கிறான். ஆனால் இங்கே திமுக அதிமுகவில் எல்லாம் கரகண்டவங்க, அசைய மாட்டாங்க, வயசானவங்க, ஓல்டு அண்ட் டயர்டு அண்ட் ரிட்டையர்ட் லீடர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆமாம், அதனால் இந்த போட்டியில் யங் பிளட் இருக்குல்ல, இது வேகமாக ஓடி வந்துடும். இவங்க வந்து பணம் மற்றதெல்லாம் வசதியாக இருக்கலாம், அறிமுகம் இருக்கலாம், புரியுதுங்களா, தெரிஞ்சு இருக்கலாம், மீடியாவில் வந்துருக்கலாம். ஆனால் அவங்களால வந்து இவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நாள் எத்தனைலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது மக்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. புதுசாக மக்களுக்கு ஒன்றும் இப்போ என்ன, இப்போ இவர் ஃப்ரிட்ஜு சொல்லிட்டாரு, இப்போ அடுத்தது இவர் என்ன சொல்லுவார், ஏசி சொல்லுவாரா, என்ன சொல்லுவார்னு தெரியாது. அவ்வளோதானே தெரியணுமே தவிர, ஆனால் அதை கொடுப்பாங்களா? ஏற்கனவே போன முறை கொடுத்த வாக்குறுதிகளில் 100க்கு மேலே இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. நிறைவேறின வாக்குறுதிகள்லாம் குற்றுயிரும் கொலை உயரமாக தான் இருக்குது. எதுவும் இதை சொன்னோம் செஞ்சோன்னு இல்லை. கவர்மெண்ட் பென்ஷன், அந்த ஓல்டு பென்ஷன் தருவேனாங்க, தரல. நியூ பென்ஷன் தான் இப்போ பேரை மாற்றிட்டாங்க, அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு. ஆனால் அது ஒரு பென்ஷன், நியூ பென்ஷன் தான், ஓல்டு பென்ஷன் இல்லை. அது மாதிரி சொன்னதை சொல்லாமல் நீட்டு ரத்து பண்ணுவோம் நாங்கள். அது மாதிரி வஞ்சித்திருக்கிறார்கள். இதெல்லாம் மக்களுக்கு இன்னும் புதுசாக இனிமேல் போய் யாராவது மீட்டிங் போட்டு சொல்லணுமா? 5 வருஷமாக தான் பார்த்துட்டு தானே இருக்காங்க இவங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்கன்ட்டு. ஊழல் எப்படி ஆயிருக்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி, பேப்பர் படிக்கிற எல்லாருக்கும் தெரியுங்க. டிவியில் செய்திகள் ஒன்றா மறைக்கலாம். எவ்வளோ கொலைகள் நடக்குது, எவ்வளோ பெண்களுக்கு எதிரான இது பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குது, போலீஸ் எப்படி மோசமாக இருக்குது, எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. இதுக்கு வந்து புதுசாக போய் என்ன பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள்? ஒன்றா முதல்வர் ஒன்றா சொல்லலாம், 1000 வருஷமாய் நடக்கும் ஆரியர் திராவிட போரின் நீச்சி தான் இந்த சட்டமன்ற தேர்தல்னு. ஆனால் அது எவன் கேட்க தயாராக இருக்கிறான்? இன்னைக்கு மைய கொஸ்டின் தயாராக நிற்கிறவங்களாம் 80 வயசு 90 வயசு ஆளுங்க. இல்லை, விஜய் சொல்கிற மாதிரி இன்றைக்கி மெயின் கொஸ்டின் என்னன்னா, ஸ்டாலின் வேணுமா விஜய் வேணுமா, திமுக ஆட்சி இருக்கணுமா ஒழிக்கணுமா, இதுதான் கொஸ்டின்னு. இதில் வந்து இல்லை அப்படி இப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் கொடுப்பாங்க ஜனங்க. இருக்கணும்னா இருக்க போகிறாங்க, ஒழிக்கணும்னா ஒழிச்சிட போகிறாங்க. அதனால் வந்துங்க இதில் என்ன இப்போ பிரச்சாரம், ஒருத்தரையாக சந்தித்து அவங்க என்ன ஆப்பிரிக்காவில் இருக்காங்களா இல்லை அமெரிக்காவில் இருக்காங்களா? எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்துன்னு
24 மணி நேரம் நாட்டில் நடக்கிற விஷயங்களை கேள்விப்பட்டுட்டு தானே இருக்காங்க. ஸோ அதனால் எத்தனை நாள் என்பதில்லை, எவ்வளோ ஊருக்கு விஜய் போகிறாருந்தில்ல, களப்பணி ஆற்ற அவர்கிட்ட சுறுசுறுப்பான தொண்டர் படை இருக்குது, இளைஞர் கூட்டம் இருக்குது. அது ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்குங்க. அதனால் ஒன்றும் பெரிய விஷயம். கரூர் சம்பவம் ஒரு கரும்புள்ளியாக தாவேக்காவுக்கு, ஆனால் அந்த கரூரில் இன்றைக்கி மதியழகன் நிற்கிறாரு. ஆனால் கரூரில் அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணி கரூரினோட கோட்டைன்னு சொன்ன செந்தில் பாலாஜி கோவைக்கு மாற்றப்படுறாரு. என்ன காரணம்? மாற்றப்படலைங்க, அவர் ஓடிட்டாருங்க. என்ன மாற்றப்பட்டாரு, அதுக்கு ஒரு பெரிய நாகரிகமாக சொல்கிறீங்க. இவர் ஓடிட்டாருங்க. அந்த பாவம் இவரை விரட்டும்ன்றது அவருக்கு தெரியும். இப்போ மதியழகன் மிக சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவர், புரியுதுங்களா? அவர் சிறைக்கு சென்றார் அந்த பொய் வழக்கில். அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலில் பல நாள் இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஆள் அங்கே நீதிக்காக அவர் ஒரு நிறுத்தியிருக்கார் விஜய். இந்த ஆள் பெரிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டு பண்ணார்ல, தாவேக்கா தான் இது காரணம்னு. இந்த ஆள் அங்கே நின்று இதுக்கு சண்டை போடலாம்ல, தாவேக்காவுக்கு பழித்திக்கலாம்ல. ஏன் நீ கோயம்புத்தூர் தெற்குக்கு ஓடுற? ஏன்னா அவருக்கு தெரியும் மக்கள் தன்னை பழி வாங்கிடுவாங்க, தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லி. ரெண்டாவது, அது ஒரு கரும்புள்ளி. நீங்கள் தாவேக்காவுக்கு அது ஒன்றும் கரும்புள்ளிலாம் இல்லை. தாவேக்கா தலைவனுடைய பிரச்சாரத்தை முடக்கணும், தடுக்கணும்னு செய்யப்பட்ட ஒரு சதி செயல். இது மக்களுக்கே தெரியும், கரூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு. அதனால் கரும்புள்ளிலாம் கிடையாது. அவங்க நினச்சி தான் நடந்தது. அவங்க நினச்சது அவருடைய பயணத்தை தடை பண்ணோம். அதை அந்த போன ஸ்பீடில் போயிருந்தால் 38 மாவட்டம் இன்றைக்கி கவர் பண்ணியிருப்பார். தடுத்தாங்க. அப்புறம் எஸ்ஓபி கோர்ட்டு கேஸு இப்படி அவரை அலக்கழிச்சாங்க. பட் இதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் மக்கள் கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 23 நல்ல தீர்ப்பு எழுதுவார்கள் என்று நான் நம்புகிறேன். நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.